கோயம்புத்தூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் பாலக்காடு நெடுஞ்சாலையில் உள்ளது அவிநாசி. ஒருமுறை சுந்தரர் அவிநாசிக்கு வந்தபோது அனைவரும் சென்று அவரை வணங்கி வரவேற்றார்களாம். அவர் நடந்து கொண்டிருக்கும்போது ஓரிடத்தில் நாயன இசை கேட்டதாம். ஓரிடத்தில் சோகமாக இருந்தார்களாம். சுந்தரர் ஏன் என்று கேட்பதற்கு செங்கோடன் என்பவன் முன்வந்து, அக்ரகாரத்தில் அவிநாசி, பசுபதி என 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருமுறை இருவரும் தாமரை குளத்தில் விளையாடும்போது முதலை ஒன்று அவிநாசியை விழுங்கிவிட்டது. இப்போது பசுபதிக்கு உபநயனம் விழா நடக்கிறது. 2 குழந்தைகளும் ஒத்த வயதினர். ஆகவே அவிநாசி வீட்டில் சோகக்குரல் என்று சொன்னானாம். உடனே சுந்தரர் அங்குள்ளோரையும் அவிநாசியின் பெற்றோரையும் அழைத்து கொண்டு தாமரைக்குளம் சென்றார். சிவனை சிந்தையுள் நிறுத்தி பாடினார். உடனே வற்றி கிடந்த குளம் தண்ணீரால் நிரம்பி தாமரை பூக்களுடன் சிரித்ததாம். கூடவே ஒரு முதலையும் கரை நோக்கி வந்து அவிநாசி என்ற பாலகனை உமிழ்ந்து விட்டு ஒதுங்கிச் சென்று விட்டதாம். உடனே தேவர்கள் மலர் தூவ தன் மகனை அள்ளி கொண்டனர்.